ஒரு பழமொழி சொல்லுவாங்க, a wise man changes his mind, a fool never will. புத்திசாலி தன்னோட மனசை மாத்திப்பான், ஆனா முட்டாள் அப்படி இல்ல. ஏன்னா ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 30 to 50,000 தாட்ஸ் அவன் கடந்து வரணும். அந்த 30 to 50,000 தாட்ஸ்ல 70% ஆஃப் த தாட்ஸ் நெகட்டிவான தாட்ஸா தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பார்த்தா தெரியும், இன்னைக்கு ஹோல் டேல என்னென்ன தாட்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதுல நெகட்டிவான தாட்ஸ் எத்தனை % அப்படின்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணா நியர்லி 50% மேல வந்தாலே கிட்டத்தட்ட 70% நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்திருக்கும். சோ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா 90% ஆஃப் தாட்ஸ் ஆர் ரிப்பீட்டேட்டிவ் தாட்ஸ். சோ இருக்கிற 70% நெகட்டிவ் அப்படின்னா அந்த 70% தான் மேக்ஸிமம் ரிப்பீட்டடா இருக்கும். சோ அப்படி ரிப்பீட்டடான நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ பாசிட்டிவ் திங்கிங் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஏன் பாசிட்டிவ் திங்கிங் முக்கியம், எப்படி பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வரலாம்னு வரப்போறப்ப கண்டிப்பா உங்களுக்கு புரிய வைக்கும். முதல் விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர். நம்ம எப்படி இயங்குறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மனுஷங்க அப்படி எடுத்துக்கிட்டாலே we are fear driven in nature. நமக்கு இந்த பயம், anxiety இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா மோசமா இருக்கலாம், ஆனா நம்ம உயிர் வாழ்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம பழைய காலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு பிரிடேட்டர்ஸ் அதிகம். அதாவது மனிதர்களை வேட்டையாடுற பிரிடேட்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. அதாவது ஒரு காட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா சிங்கம், புலி நம்மள வேட்டையாடலாம். சோ அந்த பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்மள நிறைய ancestors அந்த வருஷமா அந்த பயத்தினாலேயே உயிர் வாழ்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு போனா புலி வரும் அப்படின்னு பயத்தினால போக மாட்டாங்க, இல்ல இந்த இடத்துல புலி வரும்னு பயத்தோடையும் அன்சைட்டியோடையும் கேர்ஃபுல்லா போவாங்க. இந்த பயம் இல்ல அப்படின்னா அவங்களோட உயிரே போயிடும். சோ அந்த பயம் இருக்கிறனால தான் அவங்க உயிரோடு வாழ்ந்தாங்க. அந்த நேச்சர் காலம் தொட்டு காலம் நம்மளோட ஜீன்ஸ்ல அது கலந்துருக்கு. நமக்கு இப்போ பயங்கள் மாறிடுச்சு. முன்னாடி மாதிரி உயிரை கொல்ற அளவுக்கு மோசமான பயம் இல்ல, ஆனா நம்ம மைண்ட் அதை அப்படிதான் பாக்குது. எக்ஸாம் ரிசல்ட்டை நம்ம உயிருக்கு சமமா பாக்குறோம். ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய ரிஜெக்ஷனையும் பிரேக்கப்பையும் நம்மளோட உயிருக்கு சமமா பாக்குறோம். ஏன்னா இத்தனை காலமா நம்மளோட மைண்ட் பயத்தை அப்படிதான் பாத்துச்சு. பயங்கிறது உனக்கு உயிர் வாழ்றதுக்கு அப்படின்னு பாத்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. சோ அதனால நம்ம மனசுல வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை மாத்துறது மூலமா இந்த பயத்தை கம்மி பண்ண முடியும். நம்ம என்னதான் எக்ஸாமுக்கு படிச்சிருந்தாலும், என்னதான் நல்ல நாலேஜ் இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட்ல திடீர்னு ஒரு பயம் வரும். எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. படிச்ச கொஸ்டின் வரல அப்படின்னா நான் என்ன பண்றது, படிச்ச கொஸ்டின் நான் மறந்துட்டேன்னா என்ன பண்றது, இப்படிங்கிற பயங்கிறத ரிப்ளேஸ் பண்ணணும். ஸோ த செகண்ட் ஸ்டெப் இஸ் ரிப்ளேசிங் த நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வருங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே பார்த்தோம், அதை ரிப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுகள் இருக்கும். இந்த ஆறுகளில் வெப்ப காலங்களில் போதுமான அளவு மழை இல்லை அப்படின்னா பாசிகள் வளர்ந்துருக்கும். ஸோ இந்த பாசிகள் அப்படியே தேங்கி இருக்கிற போது பாசியாக தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சுது அப்படின்னா நல்ல தண்ணி வர அந்த பாசி எங்கே இருக்குங்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நெகட்டிவ் தாட்ஸ் வருதுங்கிறது நேச்சர். அதை ரிப்ளேஸ் பண்ணுறீங்களா வித் பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ நினைங்க, நான் இன்னைக்கு படித்த கொஸ்டின் தான் வரும், நினச்ச மாதிரி தான் எக்ஸாம் எழுத போகிறேன், இப்படி நினைக்கிறதுல என்ன ஆகிட போகுது. இதெல்லாம் கேட்கறதுக்கு சுலபமாக இருக்கலாம், ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பயத்தில் இருக்கிற யாருக்கும் பாசிட்டிவான தாட்ஸை பற்றி யோசிக்கணுங்கிற எண்ணமே வராது. ஆனால் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சின்ன விஷயம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மூணாவது விஷயம் கிரேட்ஃபுல்னஸ். காலத்தோட போக்கில் நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க மறந்துடுறோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நம்மக்கிட்ட என்ன இல்லைங்கிறத நம்ம மனசில் அடிக்கடி தோன்றி மறையும். ஆனால் என்னைக்காவது டைம் எடுத்து உங்களோட டைரியில் நான் இந்த மாதிரி எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு மார்க் எடுத்திருக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சாதித்தேன் அப்படின்னு நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத நம்ம எழுதுகிறோமா? இல்லை. ஸோ என்ன இருக்கிறதுங்கிறத எழுதலை அப்படின்னா உங்ககிட்ட என்ன இல்லைங்கிறதான உன் மனசில் பதியும். ஸோ அது ஒரு வகையான நெகட்டிவ் தாட்ஸ் தான். ஸோ அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத டெய்லி ஈவினிங் இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சிது, எந்த விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, நான் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு லுக் பேக் பண்ணுங்கள். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை நீக்க பார்க்கும்போது தான் அது உங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும், அது இன்னும் உங்களை பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா எக்ஸாமில் நான் ஒரு கொஸ்டின் எழுதாமல் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கும், எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் தான் நான் மிஸ் பண்ணேன், மற்ற எல்லா கொஸ்டினும் நான் எழுதிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதும் உங்களோட கான்ஃபிடன்ஸ்லையும் உங்களோட தன்னம்பிக்கையிலையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாலாவது விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மைண்ட்ஃபுல்னஸ்னா நம்ம நினைக்கிற மாதிரி புத்த தடவைகள் மாதிரி 24 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது நீங்கள் இருக்கிற இடத்துல முழுசாக ப்ரெசென்ட்டாக இருக்கிறீங்களா, அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம பாக்ஸிங், கராத்தே, குங்ஃபு எல்லாமே பார்த்துருப்போம். இதுல அந்த பிளேயரை பார்த்தீங்கன்னா ஒத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க கொடுக்குற ஒவ்வொரு கிக்கும் அந்த இன்ஸ்டன்ட்ல இருக்கும். அந்த டிஃபென்ஸா இருக்கட்டும், அந்த கிக்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த இன்ஸ்டன்ட்ல இருக்கும். அவங்க கொடுக்குற கிக்கோ இந்த டிஃபென்ஸோ ஒரு செகண்ட் லேட்டா இருந்தாலோ ஒரு செகண்ட் ஃபாஸ்டா இருந்தாலோ அவங்களுக்கு தான் அடி விழும். ஸோ இதே மாதிரி தான் லைஃப்லையும் நீங்க நேத்து நடந்த விஷயங்களை நினைச்சு இன்னைக்கு வருத்தப்பட்டாலோ, இல்ல நாளைக்கு நடக்க போற விஷயங்களை நினைச்சு இன்னைக்கு வருத்தப்பட்டாலோ உங்களுக்கு வேஸ்ட் ஆக போறது என்னமோ இந்த நாள் தான். ஸோ இந்த நாள்
உங்களுக்கான பிரசன்ட். இதுல நீங்க ஃபுல்லா பிரசன்டா இருக்கணும். நாளைக்கு எக்ஸாம் இருக்கலாம், இன்னைக்கு நீங்க படிக்க தானே செய்றீங்க. சோ மைண்ட்ஃபுல்னஸோட படிங்க. ஏன்னா பெயின் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் சஃபரிங் இஸ் டிஃபரெண்ட். பெயின்ங்கிறது அந்த இன்ஸ்டன்ட்ல உங்களுக்கு வலிச்சுதா, அதுதான் பெயின். ஆனா சஃபரிங்கிறது எனக்கு வலிக்குமோ, எனக்கு மேல அடி விழுந்துருமோ நினைச்சு வருத்தப்படுறோம்ல, அதுதான் சஃபரிங். சஃபரிங் இங்க வேணாம். ஏன்னா ஒரு இன்ஸ்டன்ட்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீணாக போறது உங்களோட லைஃப் தான். எப்படி ஒரு பாக்ஸருக்கு மேல ஒரு கிக் விழ போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சதும் ஃபாஸ்டாவும் இல்லாம ஸ்லோவாவும் இல்லாம இன்ஸ்டன்ட்ல ரியாக்ட் பண்றாரோ, அதே மாதிரி உங்க லைஃப்ல பாஸ்டையோ ஃபியூச்சரையோ நினைக்காம பிரசன்ட்ல ரியாக்ட் பண்ணுங்க. பிரசன்ட்ல இருக்கிற விஷயத்தை பாருங்க. நீங்க வருத்தப்படுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. சோ மைண்ட்ஃபுல்னஸோட அந்த நாள்ல படிக்கிறீங்களா, ஃபுல்லா படிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்களா, ஃபுல்லா இன்வால்வ்மெண்டோட பேசுங்க. எதையும் யோசிச்சுட்டு இன்னொரு நிலையில இருந்தீங்க அப்படின்னா அந்த நிலையில உங்களால பிரசன்டா இருக்க முடியாது. சோ மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயம். அஞ்சாவது விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஸ்மைல், சிரிக்கிறது. நம்ம இல்ல எத்தனை பேர் ஒரு நாளைக்கு அதிகமா சிரிக்கிறோம், மத்தவங்களை பார்த்து ஸ்மைல் பண்றோம். இந்த காலத்துல ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடி மாதிரி யாரையும் பார்த்து நம்ம சிரிக்க மாட்டோம், யாரும் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையோ இல்ல காமெடி மூவிஸையோ இல்ல இதை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்றோமே தவிர நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா பேசுறோமா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட சந்தோஷமா பேசுறோமா, நம்ம அப்பா அம்மா கூட சந்தோஷமா பேசுறோமா, நம்ம சிப்லிங்ஸ் கூட சந்தோஷமா பேசுறோமா? இல்ல. இது குறைஞ்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமா வரும் மனசுல. நான் சிரிப்பு சந்தோஷங்கிற விஷயம் இயற்கையில மட்டுமே கிடைக்கிற, வேற எதுலயும் கிடைக்காத சிறந்த ஒரு மெடிசன். ஒரு சின்ன சிரிப்பு கூட நீங்க ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷனை மொத்தமா மாத்திடும். சோ நான் பாசிட்டிவா இருக்கணும், என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்க பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயங்கள் ஸ்மைல். பார்த்து சிரிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அந்த சந்தோஷமே உங்களை ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கும். நீங்க சிரிக்கல, சந்தோஷமா இல்லை அப்படின்னா யாரும் உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. சோ it have to be started from you. ஃபைனலான விஷயம், let the universe know what you want. அதாவது இந்த யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிதான். உனக்கு என்ன தேவையில்லாம் யூனிவர்ஸ் பார்க்காது. நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு கொடுக்கும். அது நெகட்டிவான விஷயம் இருந்தாலும் அது உனக்கு தான் கிடைக்கும். நெகட்டிவான தாட்ஸ் தான் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபெயில் ஆயிடுவோம்னு நினைச்சா அப்படின்னா அந்த நினைப்பு மனசுக்குள்ள இருக்கு, அதை இந்த யூனிவர்ஸ் உனக்கு கொடுக்கும். ஸோ இந்த யூனிவர்ஸுக்கு நீ தெளிவாக சொல்லணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா தேவையில்லாததை நினைக்காத, தேவையானதை நினைச்சுப்பார். சைமன் ஸ்னீக் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், பனி சறுக்கு வீரர்கள் பனியில் அப்படி சறுக்கிட்டு வரும்போது அவங்களோட பார்வை அந்த பாதையில மட்டும்தான் இருக்கும். குறுக்க நிறைய மரங்கள் இருக்கும், அந்த மரத்துக்கு நடுவில் தான் சறுக்கிட்டு வருவாங்க. ஆனா அவளோட பார்வை அந்த மரத்துக்கு மேல இருந்துச்சுன்னா மரத்துல தான் போய் மோதுவாங்களாம். ஸோ அதனால அவங்களோட பார்வையை பாதையில மட்டும் தான் வைப்பாங்களாம். அதே மாதிரிதான் உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நீ பார்க்கணும்.